அரவிந்தன் எப்போதும் மனக்குழப்பத்திலேயே இருந்தான். சிறிய விஷயத்திற்கும் கோபப்படுவான். எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் என்று தினமும் வருந்துவான். நல்ல வீடும் நல்ல வேலைவும் இருந்தும் அவனுக்கு மன நிம்மதி இல்லை. அவன் வாழ்க்கை இருள் சூழ்ந்தது போல இருந்தது. ஒரு நாள் அவன் தன் தந்தையிடம், என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் சந்தோஷமில்லை, ஏன் என்று கேட்டான். தந்தை சிரித்தபடி ஒரு இருட்டான அறையை காட்டி, இந்த அறையில் இருள் இருக்கிறதா என்று கேட்க, அரவிந்தன் ஆம் என்று சொன்னான். பிறகு அவனுடைய தந்தை ஒரு விளக்கை ஏற்றினார். உடனே இருள் அகன்றது. மகனே, இருள் தனியாக வெளியே போகவில்லை, ஒளி வந்ததால் அது நீங்கியது. அதுபோல உன் மனத்தில் இருக்கும் அறியாமை, பொறாமை, கோபம், ஆசை ஆகியவை இருள் போன்றவை. அவை இருக்கும் வரை இன்பம் வராது. உண்மையை அறிந்து மனத்தை தூய்மைப்படுத்தினால் துன்பம் தானாக நீங்கும் என்றார். உண்மையை உணர்ந்த அரவிந்தன் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கினான். சில மாதங்களில் அவன் முகத்தில் புதிய ஒளி தெரிந்தது. முன்பு இருந்த கவலை மறைந்து உள்ளம் அமைதியாகியது. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. அறியாமையை விலகி குற்றமற்ற மெய்யை உணரும் நிலையை அடைந்தவர்க்கு துன்பம் என்னும் இருள் அகன்று இன்பம் பிறக்கும்.